வடசென்னை பாராளுமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் கோகுல். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. அதை ஒரு 10வது படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம். 10வது படிக்குதுன்னு வச்சுங்களேன். படிக்குது, ஃபெயில் ஆயிருக்கு. மறுபடியும் நம்ம படிக்க வைக்கிறோம், ஃபெயில் ஆகுது. மறுபடியும் பணம் கட்டி படிக்க வைக்கிறோம், ஃபெயில் ஆயிடுது. மறுபடியும் கட்டி படிக்கிறோம், ஃபெயில் ஆயிடுது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, இது தேராது போல இருக்கு அப்படின்னு வேற எங்கேயாவது வேலை வெட்டி கொண்டு போய் விட்டுடுவோம். அப்படி தாங்க திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்திரா காந்தி காலத்திலிருந்து இப்போ ராகுல் காந்தி காலம் வரைக்கும், அந்த பக்கம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, விபி சிங் காலத்தில் ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு வாஜ்பாய் காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய பல கட்சிகளுடைய மத்தியில் ஆண்ட போது இவங்க கூட்டணி வச்சு அதில் மந்திரிகளாக அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்படி இருந்தும் இந்த தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த கேள்வி வரணும்ல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு உரிமைகளை காப்பதற்காக நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி திராவிட மாடல் கட்சிங்கிறாங்க. இது வரைக்கும் நீ என்ன உரிமையை தடுத்த, என்ன உரிமையை நீ காப்பாத்தின? உனக்கு அவ்வளோ அதிகாரத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம்ல, நீ தான் ஃபெயில் ஆயிட்டல்ல. மறுபடியும் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு என்ன சொல்றது, மக்கு பையனை திருப்பியும் நம்ம போட்டு அவனையே போட்டு அவனால முடியல. அதனால முடிகிற ஆளை மறுபடியும் ஒரு புது ஆளை தேர்ந்தெடுத்து நீங்க அனுப்புனீங்கன்னா நாங்களும் மக்கா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் ஒரு நல்ல மாணவனா நாங்கள் நிரூபித்து காட்டுறோம். இப்போ இவங்க உரிமையை இது வரைக்கும் ஏன் மீட்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இவங்க எந்த மந்திரி சபையில் எந்த அமைச்சரவையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டா நமக்கு வருமானம் நல்லா வரும், இந்த யோசனை மட்டும்தான் இவங்க கிட்ட இருந்ததே தவிர, எதை எடுத்தால் நம் மாநில உரிமை, என்ன செய்தால் நம் மாநில உரிமை காக்கப்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட இவங்க சிந்திச்சதே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், மத்தியில் இந்த பக்கம் பிஜேபி வட மாநிலங்களில் ஃபுல்லாக ஜெயிச்சிடறான், தமிழ்நாட்டில் 0. ஆனால் அவன் போடுற சட்டம் தமிழ்நாட்டுக்கும் வேற வழி இல்லாமல் திணிக்கப்படுது. இதை இவங்க ஏதாவது தடுக்கிறதுக்கு இவங்க இது வரைக்கும் ஏதாவது யோசிச்சிருக்காங்களா? யோசிச்சதே இல்லை. நாம் என்ன சொல்கிறோன்னா, எந்த மாநிலத்தில் நான் ஒரு 39 பேரை போன வாட்டி தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கேன். கூட ஒருத்தரோட சேர்த்து 40 பேர்னு வச்சுங்க. திமுக அதிமுக எல்லாம் சேர்த்து 40 பேர் நான் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? அங்கே போய் என் மாநிலத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரா, ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வரா. அப்போ இவங்க என்ன செய்யணும்? தடுக்க முடியுமா? தடுக்க முடியுமான முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட 300 சில்லற பேர்கிட்ட இருப்பான், இவன் வெறும் 40 பேர் தான் சிறுபான்மையா இருக்கான். இது உனக்கு எப்போ தெரியும்? இந்திரா காந்தி காலத்தில் உனக்கு தெரியும், அப்போதுலேருந்தே தெரியும். ஏன்னா நீ அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க. நீ தான் பல வாட்டி அட்டம் பண்ணுற மக்கு பையனாச்ச. அப்போ 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டல. அப்போ என்ன செய்யணும்? என்னடா இந்த உரிமையை நம்மளால 40 சீட்டு தான் நம்மகிட்ட இருக்கு, இப்போ நாம என்ன செய்யணும்னு இவன் யோசிச்சிருக்கணுமா, யோசிச்சிருக்க கூடாதா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கொஞ்சமாவது புத்தி இருக்கிற ஒருத்தனா இருந்தா கண்டிப்பா யோசிச்சிருப்பான், நம்மளால இதை முடியலையே, இதை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்காத போனது திமுக அதிமுக. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா, என் மாநிலத்தில் என் எம்பி பெரும்பான்மை அவங்கிட்ட இதை ஏத்துக்கிட்டான்னா நீ அந்த சட்டத்தை உள்ள கொண்டு வா, இல்லைன்னா அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி எப்படி பண்ண முடியும்? நம்மை போன்றே கருத்தாக்கம், முதல்ல கருத்தாக்கத்தை இந்தியா முழுக்க இருக்கிற எதிர்கட்சிகள் யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறாங்களோ, கண்டிப்பா எல்லா மாநிலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல ஒவ்வொரு மாநிலமும் உரிமைகள் இழந்துகிட்டு இருக்கு. அப்ப பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கிற பொறுப்பாளர்களை சந்திச்சு ஒரு கருத்தாக்கம் உருவாக்கி இதை இந்நேரம் ஒரு சட்டமாக மாற்றி பண்ணியிருந்தா இந்த உரிமை காக்கப்பட்டிருக்கோம். நாங்க தான் இந்த உரிமையை காப்போம். தமிழக உரிமையை காக்க நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி.
வேற எவனாலையும் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இது வரைக்கும் இவங்க புடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். நாங்க வந்தாதான் ஒழுங்கா எந்த இடத்துல ஆணி அடிக்கணுமோ அங்க அடிச்சு இவங்களுக்கு ஆப்பு வச்சு வடக்கணுக்கெல்லாம் ஆப்பு வச்சு சரியான முறையில் தமிழகத்தை காப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.